உங்ககிட்ட இருக்க உங்களோட உழைப்பை 12 வார்த்தையாக பிரித்து மேலேருந்து கீழே வரைக்கும் வரிசையாக நீங்கள் கரெக்டாக எழுதுனா போதும். அந்த சொத்தை நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் கொண்டு போய்க்கலாம். உங்களால் அந்த சொத்தை அக்சஸ் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு பேர் தான் பிட்காயின். நான் இங்கே இருக்க மற்ற கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி பேச வரல. ஒன் அண்ட் ஒன்லி பிட்காயின். நீங்கள் கோல்டாவோ இல்லை நிலமாவோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கோல்டு 1930 அமெரிக்கா வீட்டில் யாரும் வச்சிக்க கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருக்கு. இப்போ கூட இந்தியாவில் நீங்கள் இவ்வளவு தான் கோல்டு கையிருப்பு வச்சுக்கணும் அந்த மாதிரி சட்டமும் இருக்குது. நிலமா வச்சுருந்தீங்கன்னா ஹைவேஸ் போட்டாங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து நிலத்தை எடுத்துக்கலாம். இல்லை அந்த நிலத்தை நீங்கள் விற்று வேற ஒரு நாட்டுக்கு போகிறீங்க இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பேங்க் மூலிமா அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்க ஃபிசிக்கலான அசட்ஸ் எதுவும் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது.